இப்ப எல்லாருக்குமே ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. டிவிகே தேர்தல் அறிக்கையில என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது. ஆனா நண்பா, இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சொல்லாத ஒரு விஷயம் டிவிகே தலைவர் விஜய் தேர்தல் அறிக்கையில இருக்க போகுதுன்னு இப்போ ஒரு தகவல் சோஷியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை கேட்கும்போதே இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்னு தான் தோணுது. பொதுவா என்ன நடக்குது? அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பெரிய பெரிய கார்ல சுத்துவாங்க. தொகுதி பக்கம் வருஷத்துக்கு 1 இல்ல 2 தடவை வந்தாலே பெருசு. ஆனா டிவிக்கு ஆட்சிக்கு வந்துட்டா முதல் கவனம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல தான். அதாவது டிவிக்கு ஆட்சியில ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 2 வீலர் கொடுக்க போறாங்கன்னு தகவல். எதுக்குன்னா ஒவ்வொரு நாளும் அந்த எம்எல்ஏ 2 வீலர்ல தன் தொகுதிக்குள்ள போய் மக்களை நேரடியா சந்திச்சு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கணுமா. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி முடிச்சிட்டு தான் அங்கிருந்து கிளம்பணுமா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருமே ஏமாத்த முடியாத மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் சிஸ்டம். எந்த ஏரியாக்கு போனீங்க, யாரையெல்லாம் சந்திச்சீங்க, என்ன குறைகள் சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ரிப்போர்ட்டா எடுக்கப்படுமா. அதோட மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்து மேலிடத்துக்கு அனுப்பணும்னு ஒரு முறையும் இருக்குமா. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஐடியா தானே அப்படின்னு தோணுது நண்பா. ஏன்னா ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எங்க எம்எல்ஏவை நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு நிறைய கிராம மக்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில நம்பிக்கை தானா உருவாகும். இந்த ஒரு அறிவிப்பே இப்படி இருக்குன்னா டிவிகேயோட மொத்த தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி நண்பர்களே, இந்த ஐடியா பற்றி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.